நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நம்ம சேனலில் 8 சீரீஸில் வந்து வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ சில பேர் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் அந்த லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து மூணாவது சீரீஸ் வந்து என்னோட ஃபேவரட்டான சீரீஸ் வன்மம் அப்படின்ற ஒரு சீரீஸ். வன்மம்னா ஒரு 2 பேருக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம், அதை பற்றி பேசுகிற சீரீஸ் தான் வந்து வன்மம். ஸோ வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீரீஸாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, இந்த வன்மம் பிட்வீன் வடிவேலு அண்ட் விஜயகாந்த் 2 பேருமே ஒரு பெரிய லெஜண்ட். ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் எப்படி வன்மம் உருவாச்சு, அந்த வன்மத்துக்கு உண்டான காரணம், அது யார் பண்ணா, அது எது வரைக்கும் போச்சு, எல்லாத்தையும் பிரிச்சு இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ முழுசா பாருங்க, இன்ட்ரெஸ்டா இருக்கும். நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ், வடிவேலு சார், விஜயகாந்த் இவங்க 2 பேரும் சேர்ந்து படமே நடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பிரச்சனை வர்றதுக்கு என்னதான் காரணம்? நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், என்னடா வடிவேலு விஜயகாந்த் 2 பேருக்கும் நடுவில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு மெயின் ரீசன் வந்து ரொம்ப முன்னாடி நடந்த ஒரு இஷ்யூ. அதை வந்து நிறைய பேர் பேசவே மாட்டாங்க. அதாவது வடிவேலு வெர்சஸ் விஜயகாந்த் பிரச்சனைனா பேசுறது வந்து ஒரே ஒரு டைலாக் தான். இந்த டைலாக் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பாக, வந்து ஷார்ட்ஸில் இல்லை ஏதோ ஒன்று பார்த்துருப்பீங்க. தண்ணியில் மிதக்கிறவன் தான் கேப்டன், தண்ணியிலே மிதக்கிறவன் பேர் கேப்டன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சார் வந்து விஜயகாந்த் டீஸ் பண்ண மாதிரி ஒரு டைலாக் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுதான் இவங்க 2 பேருக்கும் நடுவில் பிரச்சனையான்னு கேட்டா இல்ல. உண்மையான பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ரொம்ப நாளுக்கு முன்னாடி விஜயகாந்த் சார் வந்து கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க இல்லையா, அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு பக்கத்துல தான் வடிவேல் சார் வீடு இருக்கும். 2 பேர் வீடும் பக்கத்துல தான். ஸோ விஜயகாந்த் சாரை பார்க்க வர தொண்டர்கள்னா என்ன பண்ணுவாங்களாம், காரை வந்து அந்த லைனா அந்த ரோட்ல நிறுத்திட்டு அப்படியே வந்து விஜயகாந்த் சாரை வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து போவாங்க. கொஞ்ச நாள் போக்குல என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் அவர் கட்சி வந்து கொஞ்சம் டெவலப் ஆக ஒரு நாளுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வரவங்க எல்லாருமே கொஞ்சம் வசதியான ஆளுன்றதுனால கண்டிப்பா வந்து கார்ல தான் வருவாங்க. ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அந்த ரோட்ல லைனா காரை விட ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வடிவேல் சார் வீட்டையும் தாண்டி கார் நிக்கிற அளவுக்கு ஆளுங்க வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, இதை வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு வடிவேலு. ஃபர்ஸ்ட் வந்து எதுவுமே சொல்லல. ஒரு நாள் இவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு இவர் கார்ல வந்து வராரு. அப்ப இவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் இருக்கு போல. இவர் காரை வந்து பார்க்கே பண்ண முடியல, வடிவேல் சாரோடைய காரை வந்து பார்க் பண்ண முடியல. அப்ப என்ன பண்றாருன்னா, பயங்கரமா கோவம் வந்துருது வடிவேல் சாருக்கு. ஸோ இறங்கி ரோட்ல நின்று பயங்கரமா கத்துறாரு, யாரா அந்த காரை இங்க விட்டு போனது ரோட்ல, ரோடு என்ன உங்களுக்கா சொந்தம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திறாரு. ஸோ விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்ல இருந்து ஆளுங்க வராங்க. ஸோ அங்க ஒரு சலசலப்பு மாதிரி நடக்குது. உடனே காரை எடுத்துறாங்க. அந்த பிரச்சனை வந்து ஒரு கார் விட்டதுக்கா இவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாளாயிட்டு முத்திட்டே போகுது. அப்புறம் வடிவேல் சார் வந்து ஸ்ட்ரிக்டா ஒரு ரூல் போட்டுறாரு, என்னன்னா என் வீட்டுக்கு முன்னாடி விஜயகாந்த் சாரை பார்க்க வரவங்களுடைய கார் எதுவுமே நிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இது அவங்களுக்கும் கடுப்பாயிருது, இவங்களுக்கும் கடுப்பாயிருது. ஸோ இதுதான் வந்து ஸ்டார்டிங் டு த கோர். இதுதான் வந்து அந்த வடிவேல் சார் வர்சஸ் விஜயகாந்த் சாருடைய வன்மத்துக்கு பிள்ளையார் சுழி போட்ட இடம். கார் பார்க்கிங் இஷ்யூ தான் பிள்ளையார் சுழி போட்ட இடம். 2வது விஷயம், இது அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரமா என்ன ஆகுதுன்னா, விஜயகாந்த் சார் கட்சி வந்து அப்படியே கொஞ்சமா டெவலப் ஆயிட்டே வருது. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, எலெக்ஷன் கிட்ட வருது. எலெக்ஷன் கிட்ட வர சொல்ல பாத்தீங்கன்னா, அந்த டைம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சி வந்து என்ன பண்ணுன்னா, ஒரு 3rd டயர் ஆர்டிஸ்ட், 2nd டயர் ஆர்டிஸ்ட், 1st டயர் ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இருப்பாங்க சினிமால. இப்ப மதுரைக்கு போறாங்கன்னா, அந்த ஊர்ல யார் ஃபேமஸ் அவங்கள பாரு, அவங்கள கூட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பிரச்சாரம் மாதிரி பண்ணுவாங்க. பிரச்சாரம் பண்ணக்குள்ள அவங்கள வந்து கூப்பிட்டு பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆள் சேரும். நமக்கு தான் தெரியுமே, குஷ்பு, நமிதா அந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த டைம்ல வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டா வடிவேல் சார் வந்து உள்ள வர்றாரு. ஸோ வருண் டாக்டர் கருணாநிதி அவர்களே வந்து வடிவேல் சாரை பர்சனலாக கூப்பிட்டு இந்த பிரச்சாரத்தை வந்து நீ பண்ணு, டைப் பண்ணி டிஎம்கே கூட பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லதா வேற நிறைய பேர் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ வடிவேல் சார் வந்து டிஎம்கேக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு வராரு. வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அப்படி எங்கேயோ போயிட்டு ஒரு ஊர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வடிவேலு வந்து என்ன பண்றாருன்னா, விஜயகாந்த் சாரை வந்து கண்ட மெனிக்கு அபியூஸ் பண்றாரு. செருப்பு கூட தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ நீங்க நான் இதுல கூட ஆட் பண்றேன் பாருங்க. அவர் பிரச்சாரம் பேசிட்டே இருப்பாரு, டப்புன்னு செருப்பு தூக்கி போடுவாங்க. டப்புன்னு உடனே முடிச்சுட்டு பிரச்சாரம் முடிச்சுட்டு போயிடுவார். அதில் அந்த தேமுதிக தொண்டர் வந்து செருப்பு தூக்கி போடுவாரு, அவர் கூட அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிரச்சாரம் போற இடத்துல என்ன பண்றாருன்னா, விஜயகாந்த் வந்து அபியூஸ் பண்ணிட்டே வர்றாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாரும் ஜெயலலிதா அம்மாவும் கூட்டணியில் இருக்காங்க எலெக்ஷன் கிட்ட சமயத்தில். ஸோ வந்து 2 பேரையுமே டீஸ் பண்றாரு. வடிவேலு வந்து ஜெயலலிதா அம்மாவையும் டீஸ் பண்றாரு, இவங்களே விஜயகாந்தையும் டீஸ் பண்றாங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, இது பிரச்சனை அப்படியே போயிட்டே இருக்கு. ஸோ வந்து தேமுதிகவுக்கும்
வடிவேலுக்கும் தேமுதிக கட்சிக்கும் வடிவேல் சாருக்கும் சுத்தமாக வந்து ஆகவே ஆகாது. ரெண்டு பேருக்கும் நல்லா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நல்லா புகஞ்சிருச்சு. ரெண்டு சைடு வந்து பிரச்சனை முத்தி போயிடுச்சு. இவங்க வட தருவோம்னா அவங்க தெந்துருவோம், அந்த மாதிரி ஆயிட்டாங்க ரெண்டு பேரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க வடிவேலு வந்து படம் நடிக்காததுக்கு வராதது காரணம் வந்து ஒன்று வந்து ஜெயலலிதா அம்மா, இன்னொன்று வந்து விஜயகாந்த் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மித்து தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையான ரீசன் வந்து அதில் வந்து நம்ம உள்ள தேடி பார்த்தா தான் தெரியும். அது வந்து ரீசனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஜெயலலிதா அம்மா தான் ப்ரொடியூசர் கிட்டலாம் சொல்லி வடிவேலுக்கு கால் ஷீட் கொடுக்காதீங்க, அவரை நடிக்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இறங்கி யாரும் அந்த அளவுக்கு இன்னர் பாலிடிக்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. அதை கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அது வந்து ஒரு கட்டுக்கதை தான், அது சும்மா சொல்லி விட்ட கட்டுக்கதை தான். ஆக்சுவலாக என்ன பிரச்சனை நடந்ததுன்னா, வடிவேல் சார் வந்து 23ஆம் புலிகேசி வந்து செம்ம ஹிட் ஆனதுக்கு அப்புறமேட்டா என்ன பண்றாருன்னா, சங்கர் ப்ரொடக்ஷன்ல 23ஆம் புலிகேசி 2 படத்தை வந்து கமிட் பண்றாங்க. கமிட் பண்ண உடனே இவரு கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுச்சுன்னா, இவருடைய மார்க்கெட் வேல்யூ எகிரி என்ன பண்றாருன்னா, இவர் வந்து சம்பளத்தை ஏத்தி கேட்கிறாரு வடிவேல் சார். சம்பளத்தை ஏத்தி கேட்ட உடனே என்ன பண்றாங்கன்னா, ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து அதை அஃபோர்ட் பண்ண மாட்டாங்க. அதை அஃபோர்ட் பண்ண உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ வந்து ஒரு மித்து இருந்து, ஒரு ஹீரோ வந்து லைட்டா கொஞ்சம் கெடுக்குபடியா இருந்தாங்கன்னா, கொஞ்சம் யாராவது காசு கொடுக்கலன்னா கொஞ்சம் அடிக்கடி ஷூட்டிங் வர மாட்டாங்க. ஷூட்டிங் வராம அந்த கெத்தப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி இறங்கி வருவாங்க. ஸோ அதை வச்சு மணி மார்க்கெட் பண்ணி காசு வாங்கலாம். அந்த மாதிரி வடிவேல் சார் வந்து ஷூட்டிங் வரது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுறாரு. அவர் எப்போ ரேராக வருது, சொன்ன டேட்டுக்கு வரதில்லை. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா, அவங்க வந்து பணத்தை பற்றி ஏற்றி கொடுக்காம என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்துச்சு. ஸோ சங்கர் சார் என்ன பண்ணுறாருன்னா, டேரெக்டாக போயிட்டு ப்ரொடியூசர் கவுன்சிலில் போயிட்டு கேஸ் கொடுத்துட்டார். கேஸ் கொடுத்த உடனே அதை வந்து விசாரிச்சு பார்க்குறாங்க. இது என்ன, இது யார் மேலே தான் தப்பு இருக்குது, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்கல. க்ளீனாக வந்து வடிவேல் சார் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்றது வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க வடிவேல் சாருக்கு. நீங்கள் வந்து பேன் மாதிரி வச்சுக்கோங்களேன், பேன் மாதிரி சொல்லி சம்திங் ஏதோ கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா, அப்போ தான் வந்து லிட்டரலாக வந்து வடிவேல் சாருடைய கரியர் வந்து ஸ்டாப் ஆகுது. அதுக்கப்புறம் அவர் வந்து நடிக்கிறதே குறைச்சிட்டாரு. நிறைய இஷ்யூ நடக்குது. இதுக்கு நடுவில் நான் ஒரு மெயினான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். வடிவேல் சார் வீட்டில் வந்து தேமுதிக தொண்டர்கள் வந்து கல்லை தூக்கி எரிஞ்சிட்டாங்க, கல்லை வந்து எரிஞ்சு பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லை தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. ஸோ அது ஒரு நியூஸ் ஆச்சு. ஸோ அது வேற என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் வந்து தேமுதிக வந்து அப்படியே வடிவேலுக்கு வந்து ஃபுல் அகைன்ஸ்டா அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக மாறிட்டு. ஸோ ஓகே, இதுதான் நடந்த பிரச்சனை. இதனால தான் வந்து வடிவேல் சாருக்கும் அவர் சினிமாவை விட்டு அவுட் ஆஃப் ஃபார்மில் போனது, விஜயகாந்த் சாருக்கும் அவருக்கும் என்ன பிரச்சனை நடந்தது, இது எல்லாமே அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த வன்மை வந்து இதுதான். ஆக்சுவலாக வந்து ஒரு சின்ன பார்க்கிங்கில் ஆரம்பித்த பிரச்சனை அப்படியே வளர்ந்துட்டே போயிட்டு அது வந்து பெரிய பிரச்சனையாக வந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த இதில் மேடையில் பேசுனது, அவர் அப்யூஸ் பண்ணது. ஆனால் இவ்வளோ விஷயம் வந்து வடிவேல் சார் வந்து பண்ணாருங்களா? ஆனால் விஜயகாந்த் சார் வந்து திருப்பி வந்து ஒரு விஷயம் கூட பண்ணியிருக்கவே மாட்டார். வடிவேல் சாரை பற்றி எங்கேயுமே வெளில பேசியிருக்க மாட்டார். அவர் வந்து இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கவே மாட்டார். ஏன்னா வந்து அவருக்கு வந்து என்னென்னா, நம்ம அவர் கூட படம் நடிச்சிருக்கோம், அவர் கூட பழகியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு மாண்பு இருந்தது. அவங்க வந்து அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து காசு வாங்கிட்டு பார்கெயின் பண்ணுறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு புரிதல் வந்து விஜயகாந்த் சார் கிட்ட இருந்தது. ஸோ வந்து அவர் வந்து வடிவேலுவை எந்த இடத்துலையும் அட்டாக் பண்ணதில்லை, பேசினதில்லை, எதுவும் பண்ணதில்லை. அதே மாதிரி பிரேமலதா கிட்ட வந்து சொல்லியிருக்காரு பர்சனலாக, இந்த மாதிரி வந்து வடிவேல் வந்து ஒரு மகா நடிகன், அவர் எப்படி நடிக்க விடாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அவர் வந்து நடிக்கணும், நிறைய படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொன்னதா அதை பிரேமலதா மேடமே சொல்லியிருக்காங்க. அது வந்து உண்மையான நடந்த விஷயம். ஸோ வந்து ஒரு சைடு வந்து இப்படி இருக்கு, ஒரு சைடு வந்து இப்படி இருக்கு. தப்பு யார் மேலே இருக்குன்றத நீங்களே எடை போட்டு பார்த்துங்க. இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது, யாரால் ஆரம்பிச்சதுன்றது, தப்பு யார் மேலே இருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலாக இந்த வன்மம் சீரீஸில் வந்து என்னன்னா, வன்மம் யாருக்கு, வன்மம் யார் மேலே அப்படின்றத நம்ம பார்த்துட்டு ஃபைனலாக வீடியோவோட டேக் அவே இந்த விஷயத்துலேருந்து நாம் என்ன கற்றுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வன்மம் சீரீஸோட ஒரு முக்கியமான பாட்டு. இந்த பிரச்சனை பிட்வீன் வடிவேலு சார் அண்ட் விஜயகாந்த் சார், இது ரெண்டும் ஒரு பெரிய விஷயமானு கேட்டிங்கன்னா இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அப்போ நடந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ அந்த பிரச்சனைலாம் நடந்ததுன்னா என்னடா அது காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்துலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, நம்ம போகும்போது எதுவுமே கொண்டு போகிறதே கிடையாது. அந்த மனுஷன் வாழ்ந்தாரு, நிறைய பேர் புகழ் எல்லாமே சம்பாரிச்சாரு, போகும்போது என்ன கொண்டு போனாரு, ஒன்றும் கிடையாது. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம மற்றவங்களை ஹர்ட் பண்ணுறதோ, இது எனக்கு வேணும், இது என்னோட இது அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மை வந்து இருக்கவே இருக்காது. ஸோ வந்து வாழ்றது ஒரு வாழ்க்கை, அது மற்றவங்களுக்காண்டி வாழுங்க, இல்லை மற்றவங்க சந்தோஷப்படுற மாதிரி வாழுங்க. அதில் போயிட்டு வன்மத்தை வச்சுக்கிட்டு நீ இதை பண்ணாத, நான் அதை பண்ணாத, நான் இப்படி தான் இருப்பேன், நீ இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லிட்டு யாரும் பண்ணாதீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சரியாகவே இருக்காது. இந்த வடிவேலு சார் பிரச்சனையும் விஜயகாந்த் சார் பிரச்சனையும் நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். நம்ம லைஃப்பில் வந்து எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், எந்த இடத்துல வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். யாருன்னா நம்மளை வந்து தப்பாக சொல்கிறாங்க, இல்லை நம்மக்கிட்ட வந்து ரொம்ப இது போடுறாங்கன்னா
லெட் இட் பி, அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழித்து அதை யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அன்றைக்கி அதை அப்படியே விட்டது தான் வந்து கரெக்டான ஒரு டிசிஷனாக இருக்கும். அன்றைக்கி போட்டிக்கு அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் பிரச்சனை பண்ணீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது உங்கள் லைஃப்லேயே ஒரு பெரிய மார்க்கை வந்து உண்டு பண்ணியிருக்கும். கண்டிப்பாக நான் வீடியோ பண்ணுற ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வன்மம் சீரிஸ் வந்து அப்படியே லீட் பண்ணி கொண்டு போகலாம். நிறைய கண்டென்ட் வந்து வன்மம் சீரிஸில் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிரச்சனை இதான், வடிவேல் சார் வெர்சஸ் விஜயகாந்த் சார். இது வந்து நான் ஏன் இப்போ பேசுகிறேன்னா, இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா இது வந்து அவுட் ஆஃப் கண்டென்ட் ஆகிடும், இது வந்து அவுடேட்டட் கண்டென்ட் ஆகிடும். ஸோ வந்து அப்போ பேச முடியாது. ஸோ அதனால தான் இப்போ அந்த கண்டென்ட் வந்து நான் பேசிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.